முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு சவால் விட்டுருக்கோம். ஏன் சவால் விட்டுருக்கோம்னு சொன்னால், நம்ம கலைஞர் ஐயாவுக்கு ஒரு 6 அடியில் சிலை செதுக்குறோம். கதைக்களம் வந்து ரியலாக இருக்குது. ஏன்னா இந்த உலகை வெல்வா படத்தில் வந்து கதை திரைக்கதைக்கு 2 ஆஸ்கர் விருது, ப்ரொடியூசருக்கு ஒரு ஆஸ்கர் விருது, ப்ரொடியூசருக்கு ஒரு ஆஸ்கர் விருது, சிறந்த படத்தை தயாரிப்பாளருக்கு ஒரு ஆஸ்கர் விருது. இது சாதாரண விஷயம் சார். தமிழ் சினிமாவில் என்ன செய்யலையோ சாதாரண விஷயம், இந்த படத்துக்கு சாதாரண விஷயம். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் சாருக்கு சவால். நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார் கமல் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களா? நீங்க நான் ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன்னு சொல்லி காமிக்கிறது கிடையாது சார். ரியலா ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன்னு ஒரு சவால் விட்டுருக்கீங்களா சார்? அந்த ஆஸ்கார் அவார்டை போய் ரீச் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு சார். அது என்னன்னு நான் கேட்கிறேன் சார். அதை சொல்லுங்க சார். சார் படத்துக்குள்ளேயே கதைக்கிழமை நாங்கள் சீனா வச்சிருக்கோம். யாரோ பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் உலகை வெல்லவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக 4 ஆஸ்கார் அவார்டு, 8 தேசிய விருது, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட முதல்வருக்கு ஒரு சவால், உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ரஜினி கமல் அவர்களுக்கு சவால், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, உலகை வெல்லவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்க போகிற இயக்குனர் சந்துரு. வணக்கம் சந்துரு சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, அந்த உங்கள் படத்தின் மூலிமா உலகை வெல்லவா அப்படிங்கிற அந்த படத்தின் மூலிமா 4 ஆஸ்கார் அவார்டு வாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த 4 ஆஸ்கார் அவார்டு எப்படி வாங்குவீங்க? அப்படி என்ன விஷயம் உங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகே சார். ஆஸ்கார் விருதுன்னு சொன்னாலே உண்மை சம்பவங்கள் படத்துக்குள்ளேயே இருக்கணும். நம்ம உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம படம் எடுத்துட்டோம்னா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவாங்களா? இல்லை, அது வந்து ரியலாக இருக்கணும். அது மூவி மேக்கிங் ஸ்டைலும் ஒன்று இருக்குது. சரி. நம்ம உலகை வெல்லவா படத்திற்கு 4 ஆஸ்கர் விருது, 8 தேசிய விருது வாங்கி தருவேன் சவால். நம்ம ரஜினிகாந்த், கமலஹாசன், நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். சார் சவாலில் நானே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி அந்த அவார்டு வாங்குவீங்க, அதை சொல்லுங்கள். ஓகே சார். நம்ம உலகை வெல்லவா படத்தில் வந்து ஒரு 200-300 பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டி ரியலாக குடியாத்துற மாதிரி நாங்கள் கதைக்களம் வச்சுருக்கோம். கதையே தான். சரி. அதுக்கு பிறகு வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு சவால் விட்டுருக்கோம். ஏன் சவால் விட்டுருக்கோம்னு சொன்னால், நம்ம கலைஞர் ஐயாவுக்கு ஒரு 6 அடியில் சிலை செதுக்குறோம். ரியலாக சிலை செதுக்கி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி கதைக்களத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். படத்தினுடைய கதைக்களம்னு சொன்னாலே, இந்த உலகை வெல்லவா படத்தில் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ₹1 அன்பளிப்பு வாங்குற மாதிரி நாங்கள் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கோம். ரியலாக கதைக்குள்ளேயே 4-5 ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணி, ஆமாம், அதை வந்து அந்த கதைக்குள்ளேயே அதெல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் முதல்வர் ஐயா கிட்ட, அவர் வந்து உங்களுக்கு முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி கதை உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டா 4 ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவாங்க. இல்லை சார், கதைக்களம் வந்து ரியலாக இருக்குது. ஏன்னா இந்த உலகை வெல்லவா படத்தில் வந்து சில உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு, நம்ம இதை பண்ணிட்டோம்னா 4 ஆஸ்கார் அவார்டு கிடச்சிரும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நம்புறீங்க? எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு அந்த 4 அவார்டு கிடைக்கும், அதை சொல்லுங்கள். ஏன் சார் 4 அவார்டு சொல்கிறீங்களா? 4 ஆஸ்கார் விருது. ஆஸ்கார் விருதுல கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 4 அவார்டும் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு கிடைக்கும்? சிறந்த கதைக்களம். சரி. கதை திரைக்கதைக்கு 2 ஆஸ்கர் விருது, ப்ரொடியூசருக்கு ஒரு ஆஸ்கர் விருது, ப்ரொடியூசருக்கு ஒரு ஆஸ்கர் விருது, சிறந்த படத்தை தயாரிப்பாளருக்கு ஒரு ஆஸ்கர் விருது, பெஸ்ட் ஆக்டிங் இதுக்கு ஒரு ஆஸ்கர் விருது இந்த படத்தில் இருக்கு. சரி. இதுக்கெல்லாம் வந்து நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாங்க சார். சரி. பெஸ்ட் மூவி பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையாக கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் முதல் முறையாக நம்ம தான் படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்க போகிறோம். 24 யூனியன்களுக்காக படம் பண்ணுறது தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையாக டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் தான். இந்த விஷயத்துக்கெல்லாம் படம் பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே எடுத்துக்கொண்டே போட்டால், ஆமாம், வெளிநாட்டில் இருந்து கொடுக்குற அந்த ஆஸ்கார் அவார்டு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற நீங்கள் எப்படி நம்புறீங்க? இது சாதாரண விஷயம் சார். தமிழ் சினிமாவில் என்ன செய்யலையோ சாதாரண விஷயம், இந்த படத்துக்கு சாதாரண விஷயம். தமிழ் சினிமாவில் என்ன செய்யலையோ அதை தான் நான் கதைக்களமாக உருவாக்கியிருக்கேன். ஏன்னா இந்த படத்தோட
கிளைமேக்ஸில் 10 பார்வையாட்டவங்களுக்கு ரியலாக மாட்டு சிகிச்சை பண்ணுறோம். அதுவும் படத்துக்குள்ளேயே டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது. யார் இந்த தமிழ் சினிமாவில் வந்து ரியலாக மாட்டு சிகிச்சை பண்ணாங்க? நாங்கள் தான் பண்ணுறோம். நீங்கள் அதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு. பார்வையாட்டவங்களுக்காக உதவி இயக்குனர்களும் நாங்கள் தான் மறுவாழ்வு இல்லம் கட்டுறோம். ஸோ அதனால உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவோம். ஆமாங்க சார். சரி, நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க. சரி, 24 கிராஃப்டில் இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணுறீங்க, மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, சிலையை நடிக்க வைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இதுதான் கதை. ஆமாங்க சார். கதை. ஸோ அதை தாண்டி கதையாக என்ன இருக்குது சார்? படத்தோட ஃபஸ்ட்டு சீன் கதையாக என்ன இருக்குது நீங்கள் கேட்டிங்க இல்லையா? கதைக்கிழமை நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு சொன்ன படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் டைரக்டர் ஏஎம் சந்துரு நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் சவால் வரும். அந்த சவால் முதல்ல விட்டுறேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு, முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு, ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா? ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் ரஜினிகாந்த், கமலஹாசன் சாருக்கு சவால். இந்த சவால் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் சவால் பெறேன். இந்த சவால் வந்து படத்துக்குள்ளேயே ட்ரெண்டிங் ஆகுது. ட்ரெண்டிங் ஆன பிறகு சில பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி நீங்கள் 8 தேசிய விருது வாங்கி கொடுப்பீங்க அப்படி? நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார், கமல் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களா? இதுதான் படத்தினுடைய கண்டென்ட். இன்னொரு நடிகர் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறார். தம்பி, நீ 7 தேசிய விருது 8 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம், நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு நடிகர் செக் வைக்கிறார் எனக்கு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ரியலாக நாங்கள் முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்த பிறகு அந்த 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிற நடிகர் எந்த மாதிரி ஒரு சீன்ஸில் நடிக்க போகிறார், அது ரியலாகவே படத்துக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். இந்த ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல? ஆமாங்க சார். இந்தியாவில் இது வரைக்கும் பண்ண திரைப்படங்கள், இந்திய திரைப்படங்கள்ல எத்தனை திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு தெரியுமா? தெரிஞ்சு இப்போது சாங்கு கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ராஜமௌலி சார் இந்த நாட்டுக்குத்து சாங். மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? இந்தியாவே மொத்தமாக வாங்கின தெரியாது. நான் அதுக்குள்ளே போகல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன விஷயம்தான். இப்போதைக்கு நம்ம ராஜமௌலி சார் படத்தோட சாங்கு கொடுத்துருக்காங்க. சாங்குக்கு கொடுத்துருக்காங்க, அது தெரியும். ஆமாம். நம்ம தமிழ் சினிமாவுக்கு எந்த சினிமாவுக்கும் இன்னும் ஆஸ்கார் விருது கொடுக்கல. நீங்கள் தான் முதல்ல வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஆமாங்க சார். சரி, வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு டைரக்டரே தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே முதல்ல பார்க்கல. 8 தேசிய விருது வாங்க போற டைரக்டர் அப்ப நாங்க பார்த்து முன்னாடி நேரா இப்பதான் முதல் முறையா பாத்துட்டு இருக்கோம். நாங்க தான் முதல்ல பார்த்து பேசிட்டு இருக்கோம். கலைஞர் சிலையை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா உதயநிதி சார் வந்து இந்த உலகை வெல்லவா படத்துல பார்வையிட்டவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரா? சிஎம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு சவால். சந்தேகம் நீங்க சவால்லாம் விடுங்க, அப்புறம் கடைசியா சவால் விட்டுக்கலாம். அந்த ஆஸ்கார் அவார்டுன்னு ஒன்று சொல்றீங்க. ஆமாங்க சார். அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஆஸ்கார் போய் நம்ம ரீச் பண்றதுக்கு அது என்ன மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? எப்படி போய் அதை ரீச் பண்றது தெரியும்? முதல்ல கதைக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க பண்ணாலே தானா அங்க என்ன வேணுமோ அது தானா வந்துருமா சார்? தானா வந்துருமா சார்? தானா நம்ம மூவ் பண்ணா அதுக்குள்ள வேலைகள் அதெல்லாம் நாங்க ஃபைனலா பாத்துக்குவோம். என்ன முதல்ல சார் அது எனக்கு சொல்லுங்க சார். அது நாங்க ஃபைனலா பாத்துக்குவோம். ஷூரா சொல்றீங்க 4 ஆஸ்கார் அவார்டு வாங்க போறீங்க. அது எப்படி வாங்குவீங்க? ஆஸ்காருக்கு எப்படி அது ஃபைனல் ஒர்க் சார். முதல்ல வந்துட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் பண்ணோம். நீ 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொன்னேன்ல, அவங்க எனக்கு முதல்ல சவால் பண்ணோம். நீ 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த படத்தில் நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்டா தம்பின்னு சொல்லி அவங்க சவால் விட்டு அந்த 8 தேசிய விருதுக்கு உண்டான வேலைகள் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு 4 ஆஸ்கார் விருதுன்றது வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 படத்துல நீங்க நான் ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன்னு சொல்லி காமிக்கிறது கிடையாது சார். ரியலா ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன்னு ஒரு சவால் விட்டுருக்கீங்களா சார்? அந்த ஆஸ்கார் அவார்டை போய் ரீச் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு சார். அது என்னன்னு நான் கேட்கறேன் சார். அதை சொல்லுங்க சார். சார் படத்துக்குள்ளே கதைக்கிழமை நாங்கள் சீனா வச்சிருக்கோம். உங்களுக்குலாம் புரியுதா நான் கேட்கறது? உங்களுக்கு புரியுதா? எனக்கு கிளீனா புரியுது. புரியுது இல்ல? அதுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை ரீச் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்னு சொல்லுங்க. அது நான் படத்துக்குள்ளேயே சீனை வச்சிருக்கேன். நீங்க படம் பாருங்க. ஏன்னா முதல்ல 2 நீங்க தானே பேசுறீங்க. ஆமாங்க சார். நீங்க தானே பேசுறீங்க. நீங்க தானே சொல்றீங்க நான் வாங்க போறேன்னு சொல்றீங்கல்ல. அதை ரீச் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்கன்ற. அது நான் படத்துக்குள்ள சீனா வச்சிருக்கேன் சார். அந்த சீன் படத்துக்குள்ள அந்த சீன் வரும்போது கிளீனா புரியுது. புரியுதா? ஆமா. நான் உங்களை படத்தோட விஷயத்தை என்னன்னு கேட்டேன். அதுக்கு வந்து நான் இதை பண்ண போறேன்றீங்க. ஆஸ்கார் விருது வாங்குவது எப்படி, யார் எங்கே தருவார்கள், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே கிடைச்சிரும். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? இதுக்கு மேல உங்களுக்கு டீட்டெயில் வேணுமா? படத்துக்குள்ள நாங்கள் அந்த சீனை வச்சிருக்கோம். எப்படியெல்லாம் வந்துட்டு
ஆரம்ப கட்ட நிலைகள் சரி. முடிவு அப்படின்றது சில அதெல்லாம் விஷயம். விடுங்க. ம். இப்போ ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சவால் விட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். ஃப்ரீயாக நடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ம் அவங்க நடிக்க வர்றாங்கன்னே வச்சுப்போமே. ம் அவங்களுக்கு என்ன சீன் நடிக்க சொல்ல போறீங்க? என்ன மாதிரியான ஒரு உங்களுக்கான ஒரு காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. இல்லை சார், அது சைலண்ட்டில் வச்சுருக்கோம். ஆ? ஏன்னா பெஸ்ட்டு சீன் எல்லாம் வச்சுருக்கோம். ஆ. ஏன்னா பார்வையாட்டவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறது, ஆ. அவங்களுக்கு இவங்க அந்த என்ன பண்ண கண்ணு போறாங்க அதுல? சார் மாட்டு சிகிச்சை பண்ண பிறகு அந்த பார்வையாட்டவங்களுக்கு கண்ணு திறக்கிற சீன் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ மாட்டு சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு 10 பேர் கண்ணு திறப்பாங்க இல்லையா, அது திறக்கிற சீன் எல்லாம் வச்சுருக்கோம். யாருக்கு? நம்ம கமல் சாருக்கு, விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு, ரஜினி சாருக்குலாம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து படத்துக்குள்ளேயே படத்தோட பூஜை சீன் எல்லாம் இருக்குது. ஒரு பார்வை இல்லாதவங்களுக்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு டைரக்டர். அந்த படத்துக்கு வந்து வருகை தரதெல்லாம் படத்துக்குள்ள சீனாக வச்சு. அந்த 8 நேஷனல் அவார்டு சொன்னீங்கல்ல, அது என்னென்ன கேட்டகரிக்கு அந்த 8 அவார்டு? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு அப்படியே போயிட்டே இருக்கேன் சார். அதான் சொல்லுங்க, அந்த 8ஐயும் சொல்லுங்க. கதை ஒரு 5 மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 5 மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் வாங்கிக்கோங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, பெஸ்ட் ஆக்டர். அவ்வளோ. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆஸ்கர் விருது இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார். பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கும் ஒரு ஆஸ்கர் விருது, தேசிய விருது இருக்குது. சரி, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார். அதை தாண்டியும் போகுது. 8 தேசிய விருதை தாண்டியும் ப்ராஜெக்டுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. நான் ஒரு லிமிட்டில் வச்சுருக்கேன். 8 போதும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை, அந்த கேட்டகரி அந்த மாதிரி நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்கும். ஏன்னா ஆர்ட் டைரக்டருக்கு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு தேசிய விருது கிடைக்கும். இப்போ இந்தியன் சினிமாவிலேயே, தமிழ் சினிமாவிலே, இந்தியன் சினிமாவிலே உங்கள் அளவுக்கான திறமையான டேரக்டர் யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு ஆஸ்கர் விருதுக்கு தகுதியான படம் பண்ணுற டைரக்டர் யாரும் இல்லை. யாரும் கிடையாது. அதான் உங்கள் அளவுக்கு தகுதியான டேரக்டர் யாரும் கிடையாது. ஆஸ்கர் விருதுக்கு தகுதியான ஒரு கதைக்களத்தை உருவாக்குற டைரக்டர் தமிழ் சினிமாவில் யாரும் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். உங்களை யாரும் கண்டுக்கல. யாரும் கண்டுக்கல. கண்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்கிடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரஜினி சார் கூப்பிட்டு வச்சு, நீ தம்பி நீ 8 தேசிய விருது வாங்கிட்டு வா, இந்த படத்தில் நான் பார்வையிட்டவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன். ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் சொன்னாங்கன்னு சொன்னால் நான் அதோட வேலைகளை ஆரம்பிச்சுப்பேன். அந்த ஒரு சவாலுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி, கமல், விஜய், அஜித் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களான்னு கேட்டிருக்கேன். இப்போ அவங்க கூப்பிட்டு வச்சு நீ 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு விஜய் சார், அஜித் சார், கமல் சார், ரஜினி சார் சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த படத்தோட வேலைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி, இதெல்லாம் அவங்களாம் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க. இதெல்லாம் இது யார் பார்க்க போகிறோம்? ஏன் சார்? யார் பார்க்க போகிறான்னு என்ன பண்ண போகிறீங்க இந்த படத்தை? நல்ல ஒரு கதைக்களம் உள்ள ஒரு படத்தை நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னால் உலகமே பார்க்கும். உலகமே பார்த்துரும். சரி, நீங்கள் எப்படி அதை முடிவு பண்ணிட்டீங்க? இந்த கதைக்களம் வந்து ரொம்ப நல்ல கதைக்களம் அப்படின்னு. இந்த கதைக்களமா என்னுடைய தமிழ் சினிமாவில் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்காக நான் படம் பண்ணுறேன், அது பெஸ்ட்டு. என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்காக. உங்களுக்கு எத்தனை உதவி இயக்குனர் இருக்காங்க இந்த படத்துலையா? இந்த படத்துலையா? இந்த படத்தில் மொத்தமாக உங்களுக்கு உதவி இயக்குனர்னு யார் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, சில பேர் இருக்காங்க. அது எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, நான் சொல்கிறேன், அது படத்துக்குள்ளேயே நீங்கள் பார்ப்பீங்க சார். படத்துக்குள்ளே பார்க்குறதில்ல சார், உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு உதவி இயக்குனர் சில இருக்காங்க. பேர் இருக்காங்க. அதான் ஏன்னா உதவி இயக்குநர்கள் வந்து இப்போ வந்துட்டு நான் மேலே கொண்டு வர விரும்பல. தேவைப்படுற இடத்துக்கு நான் கொண்டு வரேன். நீங்கள் மட்டும் மேலே வந்தால் போதும், அவங்களாம் மேலே வர வேண்டாம் அப்படிதானே? இல்லை, கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். ஏன்னா என்னுடைய சக்ஸஸ்ன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்களால நான் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆல்ரெடி உதவி இயக்குநர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிறைய விஷயங்கள் வந்து முரணாக பேசுகிறீங்க. நிறைய பேரை வந்து கார்னர் பண்ணுறீங்க. என்ன முரணா பேசலாம்? நிறைய பேரை கார்னர் பண்ணுறீங்க. யாரோ உங்களை போய் அடித்ததா சொல்கிறீங்க. அப்புறம் வந்து சொல்கிறது இல்லை, நடிகளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையில். பேசக்கூடாதுன்றாங்க. ஆமாம். இல்லை, அந்த படத்தை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி இப்போதைக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை பற்றி நான் கேட்கல சார். இல்லை, அதை பற்றி பேசாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் உலகை வெல்லவா மூவி பற்றி பேசுங்க. காவல்துறை மேட்டர். உங்கள் உலகை வெல்லவா, சாரி, உலகை வெல்லவா மூவி இருக்குல்ல சார்? ஆமாங்க. அதில் யார் சார் நடிக்கிறா? நடிகைகள்லாம் தேர்வு செஞ்சுட்டீங்களா? இல்லை சார், அதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும். நீ இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு பெரிய நடிகர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும். அதுக்கு பிறகு தான் ஏன்னா படத்துக்குள்ளேயே அது ரியல் சவாலாக. நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் சார், நம்ம வாயிலே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா அத்தனை வாங்கிடுவேன்னு சொன்னால் ஒரு பெரிய நடிகர் உங்களை நம்ப மாட்டாங்க. அவங்கள நம்புறதுக்காகவோ அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு பேசணும் சார். அவங்க கூப்பிட்டு வச்சுலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சில வேலைகள் பண்ணியிருக்காங்க. சில பேர் போய் நாங்கள் பார்த்துருக்கோம்.
அவங்களுடைய நேம் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல விரும்பல. எங்கள் கட்டளைக்குள்ளே அவங்க வரலை. கட்டளைக்குள்ள இந்த படத்துக்குன்னு ஒரு கட்டளை இருக்குது. ஆ என்ன கட்டளைன்னு சொன்னால், தம்பி நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா, இல்லை நீ 8 தேசிய விருது வாங்கிட்டு வந்தால் இந்த படத்தில் நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லணும். அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல விரும்பல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 2-3 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ப்பா பார்வையாற்றவங்களுக்காக, நீ இப்போ படத்தை ஆரம்பி. படத்தினுடைய கருவே இந்த டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கினா இந்த படத்தில் 1 நாள் நடிக்கிறேன், 10 நாள் நடிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும். அது படத்தினுடைய கருவாகவே இருக்குது. அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நான் பார்வையாற்றவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், 2 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது வேணாம் எனக்கு. வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ஷூட் பண்ணணும். ரியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லை சொல்கிறத சார், நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் ப்ரெஸ் வைக்கக்கூடாது. மீட் வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த ஒரு நடிகர் இந்த படத்தில் நான் வந்துட்டு இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட ஒரு 10 ரூபா அன்பளிப்பு வாங்கிட்டு வரட்டும், இந்த படத்தில் நான் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு அதை சொல்கிறதுக்கு ஒரு நடிகர் எங்களுக்கு வேணும். அந்த நடிகர் இன்னும் முன் வரல. நான் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், ஆனால் ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது படத்துக்குள்ளே நான் கதைக்களமாக வச்சிருக்கேன். அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னாதானே, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னதானே நாங்கள் 5 ஷார்ட் ஃபிலிம் படத்துக்குள்ளே பண்ண முடியும், முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்க முடியும். அது கதைக்களமாக நாங்கள் வச்சுருக்கோம். அதனால டிலே ஆகிட்டு இருக்கோம்.